சம்பவத்தை கொஞ்சம் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருத்தர் நிறைய கொலைகளை செஞ்சாரு நீதிமன்றத்தில் அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி இந்த அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிற அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு மிச்ச நாளா நிறைய ஊர்ல இருக்கிற போலீஸ் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அதோட அவனோட போட்டோவையும் வாண்டட் போர்ட்ல பெரிசாவே ஒட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சீரியல் கில்லர் ஒரு ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ராஜ மரியாதையோட வரான். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியும் எழும்பிக்கிட்டு வந்து அவனோட கை குலுக்கிட்டு பிறகு அவனை கூட்டிக்கு போய் அவனோட சேர்ந்து ஒரு பிளேட்டையும் அடிச்சுட்டு நான் ரெண்டு பேரும் இன்றைக்கு சந்திச்சதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் சொல்லி ஒரு செல்ஃபியும் எடுத்துட்டு அவனை வழி அனுப்பி வச்ச அப்படி இருக்கு. அப்ப அந்த அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு என்ன மரியாதை, அந்த வாரண்ட்டை கொடுத்த அந்த கோர்ட்டுக்கு என்ன மரியாதை? இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இப்ப இந்த அமெரிக்காவும் செஞ்சிருக்காங்க. மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செஞ்சார் என்றும் பசி பட்டினிய போர்ல ஆயுதமா பயன்படுத்தினார் என்றும் 2024 ஆண்டுல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தான் அமெரிக்கா வெள்ளை மாளிகைக்கு வர வச்சு ஓவல் ஆபீஸ்ல வச்சு அப்ராக்சிமேட்டா ஒரு 80 நிமிடத்துக்கு மேல ஒரு மீட்டிங்கை நடத்தி நாம ரெண்டு பேரும் சந்திச்சதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்று சொல்லி அவரை ராஜ மரியாதையோட அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு வந்தா ஐசிசி வாரண்ட் படி அவர் அரெஸ்ட் பண்ணப்பட மாட்டார் என்கிற ஒரு விஷயத்தை எழுத்து மூலமாகவே டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருந்தார். அதோட ஐசிசி அதிகாரிகளையும் அமெரிக்காவுக்கு அந்த டைம்ல வாரதுக்கு ஒரு தடை விதிச்சிருந்தார். ஐசிசி வாரண்ட் தலைக்கு மேலே இருந்தும் பெஞ்சமின் நெத்தன்யாகு எப்படி சட்டப்படி அமெரிக்காவுக்குள்ள வந்தாரு, அது மட்டும் இல்லாம ஐசிசில உறுப்புரிமை கொண்ட 3 நாடுகள் இவர் இங்க வாரதுக்கு எப்படி உதவி செஞ்சிருக்காங்கிறத தான் இந்த வீடியோவில் நாம தெளிவா பார்க்க போறோம். இவரை ஏன் அமெரிக்கா கைது செய்யலண்டா, அமெரிக்கா வந்துட்டு இந்த ஐசிசியை உருவாக்கின ரோம் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணல. அப்படி அவங்க அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணலங்கிறதால ஐசிசியால பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த அரெஸ்ட் வாரண்ட் அவங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கைது செய்ய இயலாங்கிறது இல்ல, கைது செய்ய வேண்டிய அவசியம் மட்டும்தான் இல்லை. அதாவது அவங்க விரும்பினா அவரை கைது செய்யலாம், இல்லைன்னா அவங்களோட விருப்பப்படி அவரை விட்டுறலாம். அப்ப டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நடுநிலையா இருக்காரான்னு பார்த்தா இல்ல. ஐசிசி அதிகாரிகளை அமெரிக்கா தடை செஞ்சது ஐசிசியால பிறப்பிக்கப்பட்டிருந்த அரெஸ்ட் வாரண்ட் தட்டி கழிச்சதுங்கிற விஷயம் எல்லாமே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை மதிக்காம அவங்களை இழிவாக்குற ஒரு செயல் என்று நான் சொல்லல. ஐநாட சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பனிஸ் சொல்லியிருக்காங்க. அது அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நியூரம்பெர்க் விசாரணைகளுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட சர்வதேச குற்றவியல் சட்ட அமைப்பை அமெரிக்கா தானாகவே சிதைக்கிறதுக்கு உதவி செய்து வருதுன்னு சொன்னாங்க. ஐநாவே அவங்க உருவாக்கின ஒரு அமைப்பு அழிஞ்சிட்டு வருதுங்கிறத ஒத்துக்கொண்ட முதலாவது சந்தர்ப்பமும் இதான். அதோட இந்த ஐசிசியை உருவாக்கின ரோம் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஷைன் பண்ணலங்கிறதால நாம அவங்களை இந்த விஷயத்துல விட்டுறலாம். ஆனா ஐசிசில உறுப்புரிமை கொண்ட 3 நாடுகள் நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு வாரதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அந்த 3 நாடுகளும் என்னென்று பார்த்தோம்னா இத்தாலி, பிரான்ஸ், கிரீஸ். இந்த 3 நாடுகளும் தான் அந்த கருப்பாடுகள். இவங்க 3 பேரும் ஐசிசில உறுப்புரிமை கொண்ட நாடுகள். நெத்தன்யாகுவோட விமானம் இவங்களோட நாட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அவரை கைது செய்யறதுக்கு முழு கடமையும் பொறுப்பும் இவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனா இவங்க அந்த விமானத்தை நிறுத்தையும் இல்லை, விசாரிக்கையும் இல்லை, அப்படியே கடந்து போக விட்டுட்டாங்க. எப்படின்னா நான் உன்னை பார்க்கையும் இல்லை, நீங்க வரையும் இல்லைங்கிற மாதிரி கண்டுக்காவே விட்டுட்டாங்க. ஐநாட சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பனிஸ் ஐசிசியை குழி தோண்டி புதைக்கிற ஆக்கள் என்று இவங்களை சேர்த்துதான் சொன்னாங்க. இது பெஞ்சமின் நெத்தன்யாகுங்கிற ஒரு தனி மனிதனை பத்தின கதையும் இல்ல, அவர் வந்த அந்த விமான நிலையத்தை பத்தின கதையும் இல்ல. ஐசிசியால பிறப்பிக்கப்பட்டிருந்த அரெஸ்ட் வாரண்ட பத்தின கதை. இந்த அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு இருக்கிற பெருமதி என்ன? இது வெறும் ஒரு பேப்பர் என்று சொல்ற அளவுக்கு தான் அந்த சட்டத்தை உருவாக்கின நாடுகள் இப்போ ஒரு சில வேலைகளை செஞ்சிருக்காங்க. அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒரு ஆள் அரசியல் செல்வாக்கு நிறைஞ்ச ஒரு ஆளாக இருந்தா அவரால் அந்த சட்டத்தில இருந்து தப்பிக்க இயலுமெண்டா அந்த சட்டத்துக்கான மரியாதை என்ன? இதால எல்லா நாடுகளுக்கு நடக்குமா, இல்ல வளர்ந்து வர நாடுகளுக்கு வேற ஒரு சட்டம் இருக்குமாங்கிறதுல பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே சட்டம் என்கிற அந்த டெக் அப்படியே கலட்டி வச்சுட்டு சட்டம் இங்கே விற்பனை குண்டு என்கிற அந்த டெக்கை மாட்டி வைக்கலாம் போல. இதுல கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகு வாஷிங்டன்ல ட்ரம்போட கைகுலுக்கிட்டு இருக்கக்குள்ள வாஷிங்டன்ல இருந்து 6000 மைல் தூரத்துக்கு அங்கால இருக்கிற ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்க் பகுதியில ஐக்கிய நாடுகள்ல மனிதாபிமான அலுவலகம் ஒரு தகவலை உறுதிப்படுத்திச்சு. அது என்னண்டா, சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் அட்டூழியம் வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிச்சிருக்குங்கிற அந்த தகவலை தான் கடந்த 18 மாதங்கள்ல 3000க்கு மேற்பட்ட குடியேற்றவாசிகள் பலஸ்தீன மக்களை நோக்கி தாக்குதல் நடத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 தாக்குதல் வீதம் நடக்குது. இந்த 6 தாக்குதல் வீதம்ங்கிறது ஐக்கிய நாடுகள் பதிவு செய்த தரவுகள் படி வரலாறு காணாத ஒரு உயர்வு. இந்த வருஷம் மட்டும் 72 பலஸ்தீனர்களும் ஒரு இஸ்ரேலியரும் இருந்திருக்காரு. ஒரே ஒரு வாரத்துல ஒரு குழந்தை உட்பட 8 பலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்காங்க.
4 மாதங்கள்ல 2000 பலஸ்தீனியர்கள் அவங்களோட நிலப்பரப்பு இழந்து வெளியாகி இருக்காங்க. இப்படி சட்டவிரோதமா ஆக்கிரமிப்பு செய்யற இஸ்ரேலியர்கள் தாக்குதல் நடத்துற சம்பவங்கள்ல அரைவாசிக்கு மேற்பட்ட சம்பவங்கள்ல இஸ்ரேல் ராணுவம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சார்பா அவங்களோட பாதுகாப்புக்கு அந்த இடத்திலேயே தான் நின்றிருக்காங்க. இந்த தரவுகள் எல்லாமே வெளியான அதே நேரத்தில் தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு வாஷிங்டன்ல ட்ரம்போட கைகுலுக்கிட்டு இருந்தாரு. அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு சார்பா ஒரு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்படுது. இப்ப இந்த 2 சீனையும் தெளிவா சொல்றோம் பாருங்க. ஒரு பக்கம் வாஷிங்டன்ல ஐசிசியால அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட ஒரு ஆள் அமெரிக்க ஜனாதிபதியோட கைகுலுக்கிட்டு இருக்காரு. அட் தி சேம் டைம் வெஸ்ட் பேங்க்ல அதே அரெஸ்ட் வாரண்ட் எந்த மக்களை பாதுகாக்கணுமோ அதே மக்களை துப்பாக்கி முனையில வச்சு துன்புறுத்திக்கிட்டு இருக்கு. அரெஸ்ட் பண்ண வேண்டிய தரப்புக்கு பாதுகாப்பு பரிசீலிக்கப்படுது, பாதுகாக்கப்பட வேண்டிய தரப்புக்கு அரெஸ்ட் வாரண்டும் உயிரிழப்புகளும் பரிசீலிக்கப்படுது. யாராலையும் நிறைவேற்றப்படாத தண்டனைகளை வழங்குற ஒரு நீதிமன்றம் இருந்தா அதுக்கு பேர் நீதிமன்றமே இல்ல, அது வெறும் ஃபைல்ஸ்களை அடுக்கி வைக்கிற ஒரு அலுமாரி தான். மேலும் மத்தியர்களுக்கு தொடர்பான புதிய அப்டேட்டுகள் வரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கேலரி எனப்படுகின்ற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்கில் நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிரில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கட்டாயமா லைக் பண்ணிட்டு ஏழையவர்களும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற என்னுடைய அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் அழுத்தி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் அப்டேட் பண்ற வீடியோட லிங்கையும் அந்த குரூப் மூலமாகவே உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.